உலகின் சிறந்த கிராமிய தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையத்திற்கான விருதை வென்ற சூரியவெவ நெனசல தகவல் தொழில்நுட்ப நிலையத்தின் முகாமையாளருக்கு ஜனாதிபதியினால் அன்பளிப்பு வழங்கப்பட்டது. சூரியவெவ நெனசல தகவல் தொழில்நுட்ப நிலையத்தின் முகாமையாளர் தீபிகா பிரியதர்ஷினிக்கு விசேட அன்பளிப்பு ஒன்று அலரி மாளிகையில் நேற்று ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டது. ஸ்பெயினின் கிரனடா நகரில் நடைபெற்ற சர்வதேச தகவல் தொழில்நுட்ப ஒன்றியத்தின் வருடாந்த விருது வழங்கும் நிகழ்வில் 30 நாடுகளைச் சேர்ந்த 60 போட்டியாளர்களை பின்தள்ளி சூரியவெவ நெனசல தகவல் தொழில்நுட்ப நிலையம் உலகின் சிறந்த கிராமிய தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையத்திற்கான விருதை தட்டிக்கொண்டது. எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இன்று மாலை நடைபெற்றது. அண்மையில் வெளிவேறியவில் இடம்பெற்ற சம்பவம் உள்ளிட்ட பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் ஒடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் நோக்கமாக அமைந்திருந்தது. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கோட்டையிலிருந்து காலிவீதி வரையான ஒரு வழி வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. வெளிவேறிய பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்களை நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த ஏன் முடியவில்லை என்பதனை கேட்க விரும்புகின்றேன். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு 2 வாரங்கள் கடந்துள்ளன. அவர்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த 9 பேரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் இழைத்த தவறு என்ன என்பதை கேட்க விரும்புகின்றேன். எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன? இந்த குடும்பங்கள் அனைத்தும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிறந்த எதிர்காலம் ஒன்றிருந்த நபர் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லையா? இந்த தொழிற்சாலை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறொரு இடத்தில் நிறுவப்படும் என அரசாங்கம் கூறுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை மீண்டும் இவர்களால் தர முடியுமா? ரோஷான் ஆண்டனி අපේ අර්ථසාධක අරමුදල ආරක්ෂා කරන්න ගිහිල්ලා ඒ මරුවට පස්සේ எமது ஓய்வூதிய நிதியை பாதுகாப்பதற்காக போராட சென்ற ரோஷான் கொல்லப்பட்டிருந்தார். அவரின் மரண சடங்குகளை செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு நாடப்பட்டது. மீனவர்களுக்கான மானிய உதவிக்காக போராடியவர்களும் கொல்லப்பட்டனர். அவர்களின் இறுதி கிரிகைகளை செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவை நாடுமாறு கோரினார்கள். நீதிமன்ற உத்தரவை பெற்ற வெளிவேறிய பகுதிக்கு சென்று அகில ரோஷான் மற்றும் ரவிஷான் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இந்த அப்பாவி மக்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்பாடு மீண்டும் தாங்களை நோக்கி திரும்புவதற்கு இடமுள்ளது என்பதனை கோரிக்கொள்கின்றேன். ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளிக்கும் நோக்கில் கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி கோட்டை சம்போதி விகாரையை அண்மித்த பொது போலீசார் தலையிட்டனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என போலீசார் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் கோட்டை பிரதம நீதவான் உத்தரவிட்டிருந்தார். கொழும்பு துறைமுகத்தை பார்வையிட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த தினங்களில் கோட்டை பகுதிக்கு வருகை தருகின்றமையினாலும் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக அமையலாம் என்பதாலும் போலீசார் நீதிமன்றத்தின் தயவை நாடியிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புதிக சிறிவர்தன குறிப்பிட்டார். கோட்டை ரயில் நிலையத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ගම්පහ දිස්ත්‍රික්කයේ වෙච්ච සිද්ධිය. දැන් ඒක සිද්ධ වුණේ ගිය මාසේ 19 වෙනිදා.
கம்பக மாவட்டத்தின் ரத்து பஸ்வல பகுதியில் கடந்த மாதம் 19ஆம் தேதியே அந்த சம்பவம் இடம்பெற்றது. 25 நாட்களுக்கு பின்னர் இன்றைய ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். ஆக குறைந்தது பிரச்சனைகளை அடையாளம் காண முடியாத ஓர் எதிர்கட்சியே உள்ளது. அவ்வாறு எதிர்கட்சி இன்று பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறது. மட்டக்களப்பு கல்லாறு பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மொழிக்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 13வது பற்றி எல்லாரும் காய்க்கிறோம், அதை கூட காய்க்கிறாள் நான் தான். 13வது திட்டம் வேணும் என்று காய்க்கிறது நான் தான். பாராளுமன்றத்தில் நேரம் காய்ச்சி சரி ஜனாதிபதி வேந்தராஜோடைய காய்ச்சி ஏன்னா 13வது திட்டம் கொண்டு வந்ததே நம்மளாங்க கொண்டு வரப்பட்டது. அப்போ இப்போ இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் நமக்கு அது. அப்போ இன்றைக்கு நான் அடிக்கி சொல்கிறோம் எல்லா இடமும் எங்களுக்கு வேணும் அது. அதுக்காக தான் நாங்கள் வாதாடுறோம். இதைத்தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்லக்கூடியது. ஒரு நாள் 13வது வேணாம் என்று சொல்லவில்லை. அதே விதத்தில் எல்லாரும் எதிர்கட்சிகள் காய்க்கிறதை விட துணிஞ்சு காய்க்கிறேன்னா இப்போ இந்த மீடியாவுக்கு முன்னாடி தான் காய்க்கிறேன். நீங்கள் பாருங்கள் என்ன காரணம்னா அது தேவையான பிரச்சனை எங்களுக்கு. அப்போ எத்தனை இடம் ஜனாதிபதியை நான் காய்ச்சிருக்கேன். அப்போ அதில் ஜனாதிபதி என்னென்னா அதில் தெளிவாக இருக்கார். அவரும் அதை நீக்கிறன்னு ஒரு நாளும் சொல்லுது. 13வது திட்டம் எடுக்க போகிறோம் நீக்க போகிறோம்னு சொல்லுது. சில திருத்தங்கள் கொண்டு வர வழிக்கிட்டவர் அதுவே இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்போ எந்த வந்தாலும் எங்களுக்கு அது வேணுமன்றதில்லை. இப்போ நான் எல்லாம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளாங்க. யாழ் ஊடக அமையத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காரிநகர் பிரதேச சபை தலைவர் வேலாயுதம் ஆனிமுகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னர் மத்தியில் கூட்டாட்சி என்றும் மாநிலத்தில் சுயாட்சி என்றும் இக்காலத்திலும் பிரிக்க முடியாத வடக்கு கிழக்கு என்றும் அவர்கள் தாரக மந்திரத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று மத்தியில் கூட்டாட்சியும் இல்லை, மாநிலத்தில் சுயாட்சியும் இல்லை. ஆனால் இன்று வடக்கு வேறு கிழக்கு வேறாக ரெண்டும் பிரிக்கப்பட்டு தலைவர் முண்டம் வேறாகப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலைமையிலும் இன்னும் அந்த அரசியல்களை இவர்கள் அதாவது அந்த குறுகிய அரசியலை செய்வது நிறுத்தப்பட வேண்டும். மக்களை குழப்புகின்ற செயற்பாடுகள் அங்கங்கே இடம்பெற்றுக் கொண்டால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாலை 1 மணி அளவிலே கார்நகர் ஜால்டன் கல்லூரியிலே ஒரு விளையாட்டு போட்டி இருந்தது, பாரம்பரிய விளையாட்டு போட்டி இருந்தது. அது இவர்களால் அதை ஏற்படுத்தி செய்தவர்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி. அதிலே முதன்மை வேட்பாளர் தவராசா மற்றும் அனைத்து வேட்பாளர்கள், மாகாண சபையில் இருக்கின்ற வேட்பாளர்கள், அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதிலே இன்றைய தினம் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த மாணவர்களை குழப்புகின்ற வகையிலே கார்நகரிலே அந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒளிபெருக்கியல் காலையிலே இருந்து ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அது மாலை வரையும் 8-9 மணி வரையும் அந்த ஒளிபெருக்கிகள் இயங்கிக் கொண்டிருந்தது. அவங்க போலீசார் கடமையில் இருந்தது. ஆகவே இந்த காபோத உயர்தர பரீட்சைக்கு தோட்டி கொண்டிருக்கிற மாணவர்களை குழப்புகின்ற வகையிலே அங்கு இடம்பெற்றதாக கூட எனக்கு நேற்றைய தினமே காலையிலே தெளிவோன் எடுத்து சொன்னார்கள். போலீசார் என்ற அசமந்த போக்கு ஆளுங்கட்சி செய்து தாங்க அதுக்கு ஒன்றும் செய்யலான்ற ஒரு பிரச்சனையோ தெரியல. ஆகவே அவர் சட்டத்தை மதித்து செயற்பட கல்வியா என்கிற மூலதனம், அதான் என்கிற சொத்து, தமிழர்களுக்கு எஞ்சி இருக்கிற சொத்து, அந்த சொத்தையும் ஒரு நிர்மூலமாக்கின்ற செயற்பாடுதான் நேற்றைய தினம் நடந்த ஒரு விளையாட்டு போட்டி. உண்மையிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் எஸ் தவராசா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்தார். அரசியல் பிரசாரங்களுக்கு இந்த சோதனை காலங்கள்ல ஒளிபெருக்கியல் பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ளச்சு. அங்கு நடைபெற்றது அரசியல் பிரசார கூட்டம் அல்ல, அது ஒரு விளையாட்டு கழகம். பிரதி தேர்தலாளர் தெளிவாக ஒரு உதாரணம் சொல்லி சொன்னார். சமூக நிகழ்வுகளுக்கு பாவிக்கலாம். அங்கு நாங்கள் 3 வேட்பாளர்கள் சென்றிருந்தாலும் நாங்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு மேல் அங்கு நாங்கள் வேட்பாளர்கள் இருக்கவில்லை. நாங்கள் எவரும் பேசவும் இல்லை. சமூக நிகழ்வுக்கு பாவிக்கலாம் என்றதை தேர்தல் திணைக்களமோ தேர்தல் அதிகாரிகள் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தேர்தல் சட்டத்தை மீறுகின்ற செயற்பாடுகள் நாங்கள் நடக்கவில்லை. நாங்கள் முழுமையாக தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நாம் எதிர்நோக்கும் பிரச்சனையானது முகமூடி அணிந்த பின்னர் மீண்டும் வெளியே வருவதனை போன்றதல்ல. சமாதானம் என்பது ஓர் உடனடி உற்பத்தி பொருள் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம், மிகவும் சிரமமான நடைமுறை. லக்ஷ்மண் கதிர்காமர், இலங்கையின் முன்னாள் ராஜதந்திர அதிகாரி.